பிரேமா, பொதுவாக யூஎஸ்ஏல வந்து நிறைய கண்ட்ரி பீப்புள் வந்து இமிக்ரெண்ட்ஸாக இங்கே இருக்காங்க. இதில் அதிகமாக யார் கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அடைகிறான்ற கண்ட்ரி லிஸ்ட்டை வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அதை பற்றி வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமாம், ரொம்ப முக்கியமான ஒரு லிஸ்ட்டாக நான் பார்க்குறேன். ஏன் வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு லிஸ்ட்டாக பார்க்குறேன்னா, வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரிய வரும். யூஎஸ்ஏனாலே வந்து லேண்ட் ஆஃப் இமிக்ரேஷன். நிறைய இமிக்ரெண்ட்ஸ் வந்து இங்கே யூஎஸ்ஏல வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க, பல நாடுகள்லேருந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. 120 கண்ட்ரிஸ் வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சமூக வலைத்தளங்களில். அதில் இந்தியா இல்லை. இந்தியா இல்லையா? ஆமாம், இந்தியா இல்லையா ஐயோ அப்படின்னு வருத்தப்படுறதா, இந்தியா இல்லையா ஆஹான்னு சந்தோஷப்படுறதான்னு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். பப்ளிக் சார்ஜ் ரூல், அதை பற்றியும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில்லுக்கு அப்புறம் பப்ளிக் சார்ஜ் ரூலில் நிறைய கட்டுப்பாடுகள் கொண்டு வந்துட்டாங்க. அது மிக முக்கியமான காரணம் க்ரீன் கார்டு அப்ளிகேஷனை டினை பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பப்ளிக் சார்ஜ் ரூலை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாமே சேர்த்து இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோவாக பார்க்க போகிறோம். எப்பயுமே நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை எப்படி பிளான் பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் தூக்கி ஸ்டாக்ஸில் போடாமல் லோ ஆர் மீடியம் ரிஸ்க் அசட்ஸுமே கொஞ்சம் வச்சுப்பேன். அப்படி பார்க்கும்போது ஏகான்ஸ் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மாக நான் பார்க்குறேன். பிகாஸ் அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி பார்க்குறேன். நான் ஆக்டிவாக அதில் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஜஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுல சரி இல்லை ரெக்கரிங் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுருவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது என்னோட ரிட்டர்ன்ஸ் உங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க 14.26. சப்போஸ் நீங்கள் ஏகான்ஸ் முதல் முறை ட்ரை பண்ண போகிறீங்கன்னா அவங்க ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. பின்டு கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஹே guys, வெல்கம் பேக் டு our சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நான் உங்கள் ஆர்த்தி பேசுகிறேன். பிரேமா, ஃபர்ஸ்ட் அந்த லிஸ்ட்டில் வந்து எந்தெந்த கண்ட்ரி இருக்குது அப்படி சொல்லிடுங்க. ஆமாம், இந்த லிஸ்ட் வந்து எக்ஸாக்டாக ஜனவரி 4, 2026 சமூக வலைத்தளங்கள், அதாவது பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களோட ட்ரூத், அது உங்களோட ஓன் சமூக வலைத்தளம் இல்லையா. ஸோ அதில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. எப்போனா வெனிசுலா பிரசிடென்ட் மதுரோ அண்ட் அவங்க ஒய்ஃபை வந்து கைது பண்ண சில மணி நேரங்களில் இந்த ஒரு லிஸ்ட்டுமே வந்து வருது. அதான் வந்து எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்தது. அந்த லிஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்க்குறீங்க. அதிகமாக இந்த கண்ட்ரிலேருந்து இங்கே இமிக்ரெண்ட்டாக குடியேறியாக வந்த மக்கள் நிறைய கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்கிறதுல முதலிடத்தில் இருக்குது பூட்டான். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, பூட்டான், ஏமன், சொமாலியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் இருந்துகிட்ருக்காங்க. தெரிஞ்ச நாடுகளாக ஆப்கானிஸ்தான் வந்து டாப்பில் இருந்துகிட்டு இருக்காங்க. இதே லிஸ்ட்டில் பங்களாதேஷ் வந்து இருக்கிறாங்க, மெக்சிகோவுமே இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து டாப்பில் வாங்கிட்டு இருக்க கண்ட்ரி லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. பாகிஸ்தானுமே இருக்கிறாங்க. நான் ஏன் பாகிஸ்தான் பங்களாதேஷ்லாம் இருக்காங்கன்னு சொன்னால், நம்ம அண்டை நாடுகள் எல்லாமே இருக்காங்க. பாகிஸ்தான் இருக்காங்க, பங்களாதேஷ் இருக்காங்க, பூட்டான் இருக்காங்க, நேபாள் இருக்காங்க. இந்தியா இல்லை. 25 டாப் 25 லிஸ்ட்லையுமே நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. குறைஞ்சிக்கிட்டே வருது. நான் என்ன சொல்கிறேன்னா 25% எடுத்திருக்காங்க. அதாவது அந்த நாட்டிலேருந்து இங்கே வந்து கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வாங்கிட்டு இருக்க மக்களில் 25% அதிகமாக யார் யார் வாங்கிட்டு இருக்காங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்திருக்காங்க. 120 கண்ட்ரி எடுத்திருக்காங்க. இந்தியா இல்லை. உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இப்போ இது கவர்மெண்ட் வெல்ஃபேர்னா எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க? ஆமாம், கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லையா. அதாவது வந்து அவங்களோட இப்போ 2026 இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. மெடிக்கைடு வாங்கியிருக்கலாம், ஸ்னாப் ப்ரோக்ராமில், அதாவது அந்த ஃபுட் ப்ரோக்ராமில் வாங்கியிருக்கலாம், இன்னும் நிறைய பெல் கிராண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் யார் யார் வாங்குறாங்க அப்படின்னு எடுத்திருக்காங்க. இதில் வீசாவில் உள்ளவங்களையும் சேர்த்துருப்பாங்களா? இல்லை, இது வந்து இமிக்ரெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. க்ரீன் கார்டு ஹோல்டர்ஸ் கண்டிப்பாக இதில் வந்து மெயினாக இருக்கிறது க்ரீன் கார்டு ஹோல்டர்ஸ். வீசா ஹோல்டர்ஸ் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. வெரி ரேர்லி எஜுகேஷன் நிறைய இருக்கலாம். எப்போ இருக்கலாம்னா அந்த ஒரு ஹவுஸ் ஹோல்டில் இமிக்ரெண்ட், அதாவது அந்த ஹவுஸ் ஹோல்டோட ஹெட் வந்து இமிக்ரெண்ட்டாக இருக்காங்க, க்ரீன் கார்டு ஹோல்டராக இருக்காங்க. இங்கே அந்த வீட்டில் உள்ள ஒரு நான் இமிக்ரெண்ட் வந்து இந்த கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து இவங்க மூலியமாக வாங்கிட்டு இருந்தால் அப்போ வந்து அவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வெரி 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 எஜுகேஷனில் மட்டும்தான் இருக்கலாம். தவிர இதில் மெயின் காம்பனண்ட்டாக இருக்கிறது யார் யாருன்னா க்ரீன் கார்டு ஹோல்டர்ஸ், ரெஃப்யூஜிஸ் அண்ட் அசைலம், இவங்களாம் தான் மெயின் காம்பனண்ட்டாக இருக்காங்க. அதனால தான் பார்க்குறீங்க பூட்டான், ஏமான், சொமாலியா இந்த மாதிரி நாடுகள் நிறைய வந்து ரெஃப்யூஜிஸ் அசைலமாக இங்கே வரவங்க, அகதிகளாக வரவங்க அதிகமாக இருக்கிறதுனால அவங்களாம் டாப்பில் வந்துடுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து அதை கிளாஸிஃபை பண்ணி அந்த லிஸ்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பப்ளிக் சார்ஜ்னு சொன்னீங்களா, அப்படின்னா என்ன? பப்ளிக் சார்ஜ் ரூல்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா வந்து இப்போது இமிக்ரெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து இப்போ யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து க்ரீன் கார்டு வந்து அவங்க கொடுக்கணும் அப்படின்னா வந்து எதெல்லாம் வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு இல்லையா. அதில் செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து பப்ளிக் சார்ஜ் ரூலில் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து எக்ஸாமைன் பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த நபர் இங்கே வந்து கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வாங்குறதுக்காக வராங்களா, இந்த நபர் வந்து இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்களா, இந்த மாதிரி நிறையா எக்ஸாமைன் பண்ணுவாங்க. அதில் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஸ்னாப், மெடிக்கைலாம் வந்து 2026 த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் மூலியமாக ஆட் பண்ணது. ஸோ இதை வந்து அந்த பப்ளிக் சார்ஜ் ரூல். அந்த ரூலில் என்னென்னலாம் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த அப்ளிகன்ஸோட ஏஜை கன்சிடர் பண்ணுவாங்க, அந்த அப்ளிகன்ஸோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அண்ட் ஹெல்த். நம்ம பல வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். அவர்கள் க்ரீன் கார்டில் கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா நம்ம வந்து நிறைய வீடியோ வந்து சொல்லியிருக்குது. அவங்களோட ஹெல்த் கண்டிஷன், அதான் எல்லாமே செக் பண்ண, கொலஸ்ட்ரால் இருக்கா, ஃபேட் இருக்கா, எல்லாமே அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் இருக்கா, சுகர் இருக்கா, எல்லாமே செக் பண்ணுறாங்க. இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதை எல்லாமே அவங்க இங்கே வந்து பார்த்துக்கணும்னா அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஸ்ட்ராங்காக இருக்கா
அதுவுமே செக் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து செக் பண்ணுறாங்க. அவங்களோட எஜுகேஷன் ஸ்கில்ஸு செக் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே வந்து அவங்களால வேலை பார்க்க முடியுமா, அவங்களுக்கு எப்படி எஜுகேஷன் ஸ்கில்ஸ் இருக்குது, இந்த மாதிரி செக் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து இந்த ஒரு செட் ஆஃப் ரூல்ஸாக இருக்கிறது வந்து பப்ளிக் சார்ஜ் ரூல். இதை வச்சு தான் அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து முடிவு பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து க்ரீன் கார்டு கொடுக்கலாமா இல்லையா அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணுவாங்க. ஒருவேளை வீசா அப்ளிகன்ஸ் அப்ராடில் இருக்கும்போது நிறைய நேரங்களில் வந்து பப்ளிக் சார்ஜ் பாண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போட சொல்லுவாங்க. $10,000 $15,000 அந்த மாதிரி பாண்ட் கட்டிட்டு அதன் பிறகு இமிகிரண்ட் வீசா வாங்கிட்டு உள்ளே வருது. இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. ஸோ இந்த பப்ளிக் சார்ஜ் ரூலுங்கிறது மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது க்ரீன் கார்டு. இதில் தான் நிறைய நேரங்களில் வந்து சொல்லுவாங்க பார்த்தியா, அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் சப்போஸ் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் கூட வாங்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் பிரேமா, நிறைய பேர் கேட்குறாங்க H4EAD வாங்கலாமா வாங்கக்கூடாதா? ஃபஸ்ட்டு வந்து இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்டுங்கிறது பப்ளிக் சார்ஜ் ரூல்லே வரல. எதெல்லாம் பப்ளிக் சார்ஜ் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பப்ளிக் பெனிஃபிட்டை வந்து யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து பப்ளிக் சார்ஜ் ரூலில் வரும். இது எப்படின்னா வந்து ஏர்ன்டு பெனிஃபிட்டாக வந்து அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில்லே சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் மாதிரி. இது எல்லாமே வந்து பப்ளிக் சார்ஜ் ரூலில் வராது. எது இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் ஆர் அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்டாக இருக்கட்டும், அவங்களோட சோஷியல் செக்யூரிட்டி இன்கம்மாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அவங்க ஏர்ன் பண்ணது. ஸோ இது எல்லாமே வந்து அவங்களோட பப்ளிக் சார்ஜ் ரூலில் வராது. ஏன்னா இதெல்லாம் ஏர்ன்டு பெனிஃபிட். இப்போ சைல்டு டேக்ஸ் கிரெடிட் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சைல்டு டேக்ஸ் கிரெடிட் வாங்கினா அது பப்ளிக் சார்ஜ் ரூலில் வரும்னாங்க. 100% சைல்டு டேக்ஸ் கிரெடிட்லாம் பப்ளிக் சார்ஜ் ரூலில் வராது. அது அவங்க இங்கே கொடுத்த டேக்ஸுக்கு கிரெடிட்டாக வாங்கிக்கிறது தான் சைல்டு டேக்ஸ் கிரெடிட். அது பிரச்சனையே கிடையாது. நிறைய நேரங்களில் ஃபெடரல் டேக்ஸ் கிரெடிட் கொடுப்பாங்க இல்லையா, நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதான் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும் போது இல்லை கொரோனா காலங்களில் கொடுத்தாங்க. ஸோ அதுவுமே வந்து பப்ளிக் சார்ஜ் ரூலுக்குள்ளே அவங்க சேர்க்கல. ஸோ எதெல்லாம் பப்ளிக் சார்ஜ் ரூலில் இருக்குது இல்லை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ H4EAD வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வாங்கலாமா? அது வந்து ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். ஏன்னா அது பப்ளிக் சார்ஜ் ரூலுக்குள்ளே வரலனாலுமே ஃபஸ்ட்டு H4EAD அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் எலிஜிபிளாக இருக்கிறதுக்கு ஸ்டேட் வந்து டிஃபர் ஆகுது. அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து டிஃபர் ஆகுது. ப்ளஸ் அவங்க பேஸ் பே ரோல் அவங்க ரன் பண்ணிக்கணும். அந்த வேஜஸ் வந்து இருக்கணும். 12லேருந்து 18 மாதம் இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இது வந்து வேரி ஆகுது. ஸோ அதெல்லாமே கடந்து வந்து அவங்க எலிஜிபிளாக இருந்தாலும் அது வந்து இண்டிவிஜுவலை பொறுத்தது தான். நான் வந்து படித்த வகத்துக்கு அது பப்ளிக் சார்ஜ் ரூலில் இல்லைனாலுமே நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் வாங்குறது. பிகாஸ் நீங்கள் ஓவர் த பீரியட் நீங்கள் வந்து க்ரீன் கார்டு அப்ளிகேஷன் போகும்போது அது ஒரு கொஸ்டினாக வந்துடக்கூடும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, இல்லை நான் வந்து எலிஜிபிளாக இருக்கேன் என் ஸ்டேட்டில், நான் வந்து வாங்க போகிறேன் அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்னா தயவு செஞ்சு அட்டானியோட அறிவுரையை கேட்டுட்டு அதை நீங்கள் வந்து வாங்குறதா என்னன்னு முடிவு பண்ணுங்கள். பிரேமா, இதில் ஏன் இந்தியன்ஸ் இன்க்ளூட் ஆகலைன்னா, ஐ திங்க் அவங்களாம் வரும்போதே நல்லா படிச்சுட்டு ஹை இன்கமில் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ல. 100% கரெக்டு. அதுதான் ரீசன். சப்போஸ் இது வந்து இமிகிரண்ட் டேட்டா க்ரீன் கார்டு, நிறைய இந்தியன்ஸ் வந்து இங்கே க்ரீன் கார்டு வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இந்தியன்ஸ் வந்து சப்போஸ் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி இருந்திருந்தாங்கன்னா, அதாவது அவங்களோட பெனிஃபிட்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்திருக்கணும். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வரலங்கிறதுக்கு நீ சொன்ன காரணம் சரியான காரணம். நான் அது வந்து டேட்டாவுமே இருக்குது. இந்த ஒரு சென்சஸ் டேட்டா 2023க்கான சென்சஸ் டேட்டா இருக்குது. மீடியன் இன்கம் நான் சொல்கிறது, இந்தியன் ஹெடட் ஹவுஸ் ஹோல்டு வந்து 151K பர் இயர். பார் எவ்வளோ அதிகமாக இருக்குது. அதே இந்தியன் இமிகிரன்ஸ், ஓகேவா, ஹவுஸ் ஹோல்டாக இந்தியன் இமிகிரன்ஸ் வந்து லீட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட மீடியன் இன்கமாக இருக்கிறது 156K. ஸோ ஃபஸ்ட்டு சொன்னது இந்தியன் ஆர்ஜின் USA சிட்டிசன், செகண்ட் சொன்னது க்ரீன் கார்டு ஹோல்டர்ஸ், அவங்களோடது அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நீ சொன்ன பாயிண்ட் 100% கரெக்டு. அதனால தான் வந்து நம்ம மக்கள் நிறைய நேரங்களில் கவர்மெண்ட்டோட பெனிஃபிட்ஸை நம்பி இல்லை வாங்க மாட்டுறாங்க, அது எலிஜிபிளே இருக்க மாட்டுறாங்க. அதுதான் உண்மை. ஃபஸ்ட்டு நீங்கள் எலிஜிபிள் க்ரைட்டீரியா இருக்கணும் இல்லையா, லோ இன்கமாக இருக்கணும், அப்போ தான் இந்த பெனிஃபிட்ஸாக வாங்க முடியும். ஸோ அதுக்குள்ளே வர மாட்டாங்க. எக்ஸாம்பிள் வந்து இப்போ பெல்கிரான்ஸ்லாம் வந்து சில்ட்ரன் படிக்கிறதுக்காக கொடுக்குறாங்களா, அதுக்கு வந்து முதல்ல பார்க்கறது அந்த பேரண்ட்ஸோட இன்கம் எவ்வளோ தான் பார்க்குறாங்க. ஸோ அதிலே வந்து எலிஜிபிள் வரமாட்டாங்க. இன்னொரு டேட்டா உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. ஸோ இந்த இப்போ இந்தியன் இமிகிரன்ஸ் இருக்காங்களே, அதில் அதிகமாக மொழி பேசக்கூடிய மக்களாக யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? தெலுங்குவா? இல்லை, இன்னும் வரல. ஹிந்தி தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க 18%. அடுத்து தெலுங்கு இருக்காங்க 11%. நீ க்ளோஸ் பையில் வந்துட்ட. பட் 2023 எடுத்த டேட்டா. ஒருவேளை 2025 எடுத்தால் தெலுங்கு கூட இருக்கலாம். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, சப்போஸ் இந்த லிஸ்ட் இருக்குது இப்போ நாளைக்கு ஒருத்தவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து, இப்போ பூட்டான்லேருந்து அவங்க க்ரீன் கார்டு அப்ளை பண்ணாங்கன்னா ஸ்டேட்டாகவே வந்து நிறைய கேள்விகள் வரும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை காட்ட சொல்லுவாங்க. பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கீங்க, உங்களை நம்பி நான் அனுப்பினா திரும்ப அங்கே உள்ள கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வாங்குறதா நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வரும். நிறைய க்ரீன் கார்டு வந்து டினே ஆகிட்டு இருக்கும். ஏன்னா நிறைய விட சொல்லிட்டு இருக்கேன், அன்யூஸ்டு க்ரீன் கார்டு ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா இங்கொன்றும் அங்கொன்றுமாக நிறைய ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. மிக முக்கியமாக க்ரீன் கார்டு நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்த ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடி சொன்னேன் 4.9 மில்லியன் இமிகிரன்ஸ் இருக்காங்கன்னு. அதில் 20% பேர் கலிஃபோர்னியாவில் தான் இருந்துட்டுருக்காங்க. ஸோ அடுத்த லிஸ்ட்டில் யார் இருப்பா?
டெக்சாஸ். சார் டெக்சாஸ் இருக்காங்க, அடுத்த நியூஜெர்சி இருக்காங்க, நியூயார்க், இல்லைனா இந்த டாப் 5ல் வந்து இந்த 5 ஸ்டேட் தான் இருக்காங்க. அதே போல் வந்து லார்ஜஸ்ட் இந்தியன் பாப்புலேஷன் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் இருக்காங்க. 710K இருக்காங்க அந்த மெட்ரோ சுற்றி, வெறும் நியூயார்க் மட்டும் இல்லை. அப்புறம் டாலஸில் 270K, அகைன் 2025 எடுத்தால் டாலஸ் எங்கேயோ வந்திருப்பாங்க. அண்ட் SF வந்து 260Kல இருக்கிறாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து இந்தியன்ஸோட அந்த ஸ்டாட்ஸ் வந்து நல்லா இருக்குது. அந்த லிஸ்ட்டில் இல்லை, ஹை இன்கம் வாங்கக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. ப்ளஸ் அவங்களோட மீடியன் ஏஜ் கம்மியாக இருக்குது. மிக முக்கியமான இன்னொரு டேட்டா உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, எஜுகேஷன் 77% வந்து 25 வயதுக்கு மேலே உள்ள இந்தியன்ஸு அட்லீஸ்ட் வந்து பேச்சுலர் ஆர் அட்வான்ஸ் டிகிரி வாங்கியிருக்காங்க. 77% ரொம்ப நல்ல பர்சன்டேஜ். ஓவரால் ஏஷியன்ஸ் எடுத்துக்கும் போது 56% தான் இருக்காங்க. அதில் நம்ம எவ்வளோ வந்து டாப்பில் இருக்கோம் பாரு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எல்லா டேட்டாவுமே பார்க்கும்போது இந்தியன்ஸ் வந்து பெட்டராக தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. மிக முக்கியமாக பாவர்ட்டி பார்க்கும்போது 6% தான் வெறும் இந்தியன்ஸ் வந்து லிவிங் அந்த பாவர்ட்டிங்கிற அந்த லைனுக்கு கீழே வந்து வாழ்ந்துட்டு மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ஒரு டேட்டா கிடச்சிது. ஸோ இதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த டேட்டா வந்து நான் ஷேர் பண்ணேன். இந்த டேட்டாவை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ட் க்ரீன் கார்டில் ஏன்னா நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க, இப்போ ஃபேமிலி பேஸ்ட் க்ரீன் கார்டில் மட்டும் தான் பிரச்சனை வரும்னு சொல்கிறீங்க, எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ட் க்ரீன் கார்டு பிரச்சனை வராதுன்னா அதுக்கெல்லாம் தான் இந்த டேட்டாவை நான் வந்து சொன்னது. எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ட் க்ரீன் கார்டு வரும்போது இந்த பப்ளிக் சார்ஜ் ரூல்லாம் பார்த்தாங்கனாலுமே, அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்த்தாலுமே இந்தியன்ஸ் கொஞ்சம் அப்பரண்டாக இருக்கிறதுனால லாஸ்ட் நேரத்தில் டிலே ஆகிறது கம்மியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னது. பட் ஃபர்தர் வீடியோஸில் வந்து இன்னும் நிறைய வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறைய பேருக்கு இந்த கேள்வியும் வரும், சப்போஸ் க்ரீன் கார்டுலேருந்து சிட்டிசன்ஷிப் போகும்போது பப்ளிக் சார்ஜ் ரூல் அப்ளை ஆகுமா, ஏதாவது கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வாங்கினா பிரச்சனை வருமானு. கண்டிப்பாக பிரச்சனை வராது. ஏன்னா சிட்டிசன்ஷிப் போகும்போது இந்த பப்ளிக் சார்ஜ் ரூல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் ஐகான் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.